ஹலோ மக்களே, பிக் பாஸ் காமன் மேன் ஷோ இன்னைக்கான ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இந்த ப்ரோமோல பிரியவர்ஷினி அவர்களை பத்தி தான் காமிச்சிருக்காங்க. பிரியவர்ஷினி அதாவது அந்த நைட்டி போட்டு கான்ட்ரோவர்சியில கிரியேட் ஆகி எவிக்ட் ஆகி வெளியே போனாங்களே, சோ அவங்கள பத்தி தான் இந்த ப்ரோமோ இருக்கு. அதாவது அவங்க ரொம்ப ஹெட் வெயிட்னு நினைக்கிறேன், ஓவரா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுங்க, இப்படி என்ன செலக்ட் பண்ணா செலக்ட் பண்ணுங்க, இல்லனா வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றது. நான் என்னங்க ஆபாசமாவாங்க ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கறது ஜட்ஜஸ் கிட்டே. சோ இடம் பொருள் ஏவல்லாம் இருக்குல்லங்க, ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றதை பார்க்க முடிஞ்சது. சோ ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணிருக்காங்க. இவங்க சண்டை போட்டு ஒரு கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணி வெளியே ஒரு ஃபேம் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி வெளியே வந்த உடனே குமுதம்ல அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. நேத்து ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. சோ இந்த மாதிரி பிக் பாஸ் டீமுக்கு தைரியம் இருந்ததுன்னா நான் உள்ள பேசுறதுல டெலிகாஸ்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்குதான் இந்த வீடியோ பிக் பாஸ் டீம் போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. சோ அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்ன மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு, சோ எல்லாம் டீடைலா இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோல போயிடலாம். முதல் எடுத்த உடனே பிரியவர்ஷினி அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க. இங்க நம்ம ராஜுபாய் அவர்கள் தான் ஹோஸ்டா நிக்கிறாரு. இங்க ஒரு டவுட், ஆரி ஓவியா நம்ம ராஜுபாய் இவங்க தானே ஜட்ஜஸ், மாயா தானே ஹோஸ்ட். ஆனா மாயா அவர்கள் ஜட்ஜஸ் இடத்துல உட்காந்துருக்காங்க, ராஜுபாய் ஹோஸ்ட் இடத்துல நின்றுட்டு இருக்காரு. சோ அது என்னன்னு தெரியல, எபிசோட் வரும்போது தெரியும். சோ நெக்ஸ்ட் பிரியவர்ஷினி உள்ள வரும்போது நம்ம ராஜுபாய் சொல்றாரு, எங்க ஷூட் நடக்குதுங்க, இப்பெல்லாம் போட்டு வரக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க ஏங்க இதுதாங்க என்னோட ட்ரெஸ்ஸிங், நான் இப்படிதாங்க வருவோம் அப்படின்ற மாதிரி உள்ள நின்ட்டாங்க. ஓகேவா? சோ உள்ள நின்ன உடனே என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் பீயிங் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. அது உடனே மாயா இது மை செல்ஃப் மாதிரியே தெரியலங்க, ஏதோ வேஷம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல உடனே அதுக்கு நம்ம பிரியவர்ஷினி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இது என்ன மரியாதை இல்லாத ட்ரெஸ்ஸாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிரியவர்ஷினி அவர்கள் ஜட்ஜஸையே கொஸ்டின் பண்றாங்க. புரியுதா இல்லையா? அதாவது நம்ம ஒரு வெளியே ஒரு இடத்துக்கு போறோம், இல்ல ஒரு ஷூட்டிங்க்கு போறோம், இல்ல வேற எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், நம்ம நைட்டி எல்லாம் போட்டு போக மாட்டோம், கொஞ்சம் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் நல்லா பண்ணிட்டு போவோம். பட் ஆனா அவங்க கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே அவங்க ஸ்டார்டிங் டேல இருந்தே நைட்டி போட்டு வந்தாங்க. இங்க எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, அவங்க முதல் நாள்ல இருந்தே நைட்டி போட்டு தான் வந்திருக்காங்க. சோ அப்பயே நீங்க பிக் பாஸ் டீம் வார்ன் பண்ணிருக்கணும். சோ அப்படி வார்ன் பண்ணாம அவங்களை கூட்டு இங்க நிக்க வச்சு வார்ன் பண்ணது என்ன மாதிரி எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவங்க நைட்டி போட்டு இந்த மாதிரி முதல்ல ஒரு அலப்பறை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் உள்ள விசாரிச்ச வரைக்கும் சொன்னது அதுதான் சொன்னாங்க. அவங்க முதல் நாள்ல இருந்தே அப்படியே கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணவங்க சொன்னது. ஓகேவா? சோ இது என்னோட தனிப்பட்ட கருத்து இல்ல, உள்ள சொன்னது நான் சொல்றேன். சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாயா அவர்கள் உடனே போய் நீங்க மாத்திட்டு வாங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வந்தீங்கன்னா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம பிரியவர்ஷினி அப்பயும் ஐயா என்னாலலாம் மாத்திட்டு வர முடியாது, செலக்ட் பண்ணா இப்படி செலக்ட் பண்ணு, இல்லன்னா என்ன வெளியே அனுப்பு அப்படின்ற மாதிரி நக்கலா பேசுறாங்க. உண்மையில லிட்டரலா நக்கலா பேசுறாங்க. ஏடா எங்கந்திரா பிடிச்சிங்க இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் எல்லாம் அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்க தோணுது. பட் என்ன பண்றது? சோ அந்த ஒரு விஷயம் அங்க பார்க்க முடிஞ்சது. உடனே நம்ம ஆரி ப்ரோ அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாரு, இடம் பொருள் ஏவல்லாம் இருக்குல்லங்க, சோ அதெல்லாம் பார்த்து தானங்க இது பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன உடனே நம்ம பிரியவர்ஷினி ஒரு வார்த்தை ஒண்ணு விட்டாங்க. அதாவது எங்க நான் என்னங்க ஆபாசமாவாங்க வரேன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எல்லாருமே ஷாக்கு. ராஜு ப்ரோ எல்லாம் வாய் இப்படி போகுது. அந்த மாதிரி அதாவது நீங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, ஓகேவா? சோ ஒரு ஷோல கலந்துக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோக்கு வந்திருக்கீங்க. ஓகே, சோ நீங்க ஒன்னும் பர்சனலா நீங்க வேற எங்கேயும் போயிட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசல. ஒரு ஷோல நீங்க இந்த மாதிரி வார்த்தைலாம் விடும்போது ஜட்ஜஸ்க்கு கோவப்படுத்துற மாதிரி பேசி நீங்க அதுல கான்ட்ரோவர்சி தான் கிரியேட் பண்ண வந்திருக்கீங்கன்னு கிளீனா தெரியுது. இப்ப நீங்க அந்த ஷோ உள்ள போனா ஜட்ஜஸ் கிட்ட நீங்க அவ்வளவு அப்படிலாம் பேச மாட்டீங்க. ஓகேவா? சோ நீங்க ஜட்ஜஸ் கிட்டே இவ்வளவு ரூடா பேசுறீங்க. உள்ள போயிட்டு நீங்க பிக் பாஸ் பேசும்போது பிக் பாஸ் என்னாலாம் எல்லாம் பண்ண முடியாது, இவன் இஷ்டம் தான் வச்சுக்க, கஷ்டமா தான் வெளியே அனுப்படா அப்படின்னீங்கன்னா அப்ப பிக் பாஸ்க்கு என்ன மரியாதை? இப்ப நீங்க இங்கேயே இந்த மரியாதை கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் விஜய் சேதுபதி சார் வருவாரு, கேட்பாரு கேள்வி. அப்ப ஏங்க இதாங்க நானு இப்படிதாங்க பண்ணுவேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு புரியல. இவங்க பண்ணுவாங்க போலங்க, உண்மையாலே இவங்க அப்படிதான் பேசுறாங்க, அப்படிதான் இருக்கு, எனக்கு அப்படிதான் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இவங்களை எவிக்ட் பண்ணதுக்கு கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மாயா அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க, உங்க காரணம் எங்களுக்கு ரொம்ப கான்ட்ரடிக்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. சோ உடனே நம்ம பிரியவர்ஷினி அவர்கள் இல்லனா சொல்லுங்க, வெளியே போனா சொல்லுங்க, நான் போயிடுறேன், ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜட்ஜஸ் கிட்ட சொல்ல உடனே ஓவியா சரி ஓகே இந்தா வெளியே போ அப்படின்ற மாதிரி எண்ட் ஆஃப் த ஜர்னி கொடுத்து வெளியே அமுச்சு விட்டாங்க. வெளியே வந்தவங்க சும்மா இருப்பாங்கன்னு பார்த்தா வெளியே அவங்க என்ன சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது என்னோட ட்ரெஸ்ஸை பத்தி பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சாரி கேட்க சொன்னாங்களே, என்கிட்ட ஜட்ஜஸ் சாரி கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதாவது என்னடா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னது. அப்போ நீங்க உண்மையிலே கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணதான் வந்திருக்கீங்க. சோ நல்லா கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணிட்டீங்க, நல்லா இருந்தது. உண்மையிலே உங்களோட வேலை கரெக்டா முடிஞ்சது. நீங்க வெளியே இப்ப இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இவங்களாம் யாருன்னு பாத்தீங்கன்னா திவாகர் மாதிரி ஆளுன்னு நினைக்கிறேன். சோ திவாகர் வெளியே எனக்கு ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றாருல, சோ அந்த மாதிரி கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ற ஆள் போல. சோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அடுத்த திவாகரா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு, எனக்கு தெரியல. மக்களே பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஏன்டா ஒரு ட்ரெஸ் ஒரு நைட்டியை மாத்திட்டு வர சொன்னாங்க, அந்த நைட்டியை மாத்திட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருப்பாங்க, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க அதெல்லாம் எனக்கு வேணாம், வேணா வச்சுக்க, வேணானா வெளியே அனுப்புறா அப்படின்றீங்களே.
நீங்க என்னவோ ஷோவை கண்டெஸ்ட் பண்ற மாதிரியும் அவங்க என்னவோ உங்ககிட்ட வந்து பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரியும்ல இருக்கு. எனக்கு அதான் புரியல மக்களே. சரி ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் நம்ம 1 by 1 வரும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. 50 பேர்ல 10 பேருக்கான இதுவும் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல 2 பேர் காமிச்சாங்களா, அடுத்த நாள் வந்து 10 பேர் கூட்டு வந்து காமிச்சிட்டாங்க. சோ அதை பத்தி நம்ம 1 by 1 வீடியோ போட்டுட்டு இருக்கோம். மறக்காம அங்க செக் பண்ணி பாத்துருங்க. 6 மணிக்கு மேல லைவ் வரேன். சோ அப்பயே வந்து அதை பத்தி டீடைலா பேசலாம். ஓகேவா? சோ இப்போ இந்த பிரியவர்ஷினியோட டாபிக் பத்தின உங்களோட கருத்துக்கள், இந்த ப்ரோமோ பார்த்திருப்பீங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சு அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.